ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விசாகப்பட்டினம் போர்ட் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஐ முடிச்சவங்களுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். என்னென்ன ட்ரேடுன்னு பாருங்கள். வெல்டர் ட்ரேடு 4 வேக்கன்சி, எலக்ட்ரிஷியன் ட்ரேடு வந்து 4 வேக்கன்சி, ஃபிட்டருக்கு 4 வேக்கன்சி, மோட்டார் மெக்கானிக்கு 4 வேக்கன்சி, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு 4 வேக்கன்சி, மொத்தம் 5 ட்ரேடு 20 வேக்கன்சி. ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இவங்க சொன்ன ட்ரேடில் ஐடிஐ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெல்டர் ட்ரேடு முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 8,344 ரூபா ஸ்டைஃபண்ட் ஒரு மாதத்துக்கு. வெல்டர் ட்ரேடு தவிர்த்து மற்ற எல்லா ட்ரேடும் முடிச்சிருந்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9,387 ரூபா ஒரு மாதத்துக்கு ஸ்டைஃபண்ட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் நீங்கள் மினிமம் 14 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 31/12/2024 கணக்குப்படி. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவும் சொல்லலை. அதே போல் இதுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கான அப்ரெண்டிஸ்க்கு அந்த முக்கியமான விவரங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது இதை வந்து எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா, கேண்டிடேட் வந்து பியூராக வந்து நீங்கள் ஐடிஐயில் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. முன்னுரிமை யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகப்பட்டினம் இந்த நிறுவனத்திலே ஒர்க் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த எம்ப்ளாயீஸ்க்கான சில்ட்ரன்ஸ்க்கு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 4:1:1 ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ட்ரேடில் 4 வேகன்சின்னு வச்சிங்களேன், அதில் ஒரு 3 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே தான் போகிற மாதிரி இருக்கும். மீதி ஒரு வேகன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 1 ஃபார் அவுட் சைடர்ஸ். ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இந்த முன்னுரிமை வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வேகன்சியில் ஃபஸ்ட்டு மெஜாரிட்டியாக ஒரு 3 வேகன்சி கிட்ட போய்டும் சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற ஒரு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடர்ஸ்க்கு வந்து வர மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கிடச்சிருந்தா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதாங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா பியூராக மெரிட் பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா? நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் வந்து ஐடிஐயில் வந்து செக்யூர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன்ஸ் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நடக்கும். இந்த நிறுவனத்தோட அட்ரஸில் தான் நடக்கும். சரிங்களா? அதையுமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க அட்ரஸ் வந்து. ஸோ நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுறப்போ ட்ராவலிங் அலோவன்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் தங்குறது அப்புறம் உங்களுக்கான உணவு எல்லாமே நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து www.apprenticeshipindia.government.in வெப்சைட்டில் போய்ட்டு சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் apprenticeshipindia.government.in வெப்சைட்டில் போய்ட்டு என்ரோல் பண்ணணும். ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கான ஐடி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அதே போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணணும். சரிங்களா? ஆந்திர பிரதேஷ் லொக்கேஷன் சர்ச் பண்ணிவிட்டு அங்கே வந்து விசாகப்பட்டினம் போர்ட் அத்தாரிட்டின்னு சர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் கிளிக் அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 19 டிசம்பர் 2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஜனவரி 2025. ஓகேங்களா? இன்னும் டைம் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணலாம் தெளிவாக பார்த்துட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து பியூராக அப்ரெண்டிஸ்ஷிப் மட்டும்தான். எந்த விதமான பர்மனன்ட் ஜாப்க்கான அக்ரிமெண்ட்லாம் நாங்கள் தரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் ட்ரைனிங் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் போர்ட் அத்தாரிட்டி அறிவிச்சிருந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கான இந்த நோட்டிஃபிகேஷனான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த நிறுவனத்திலேயே ஒர்க் பண்ணுற இந்த ஃபேமிலி. ஓகேங்களா? அந்த சில்ட்ரன்ஸுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு போகும். அந்த கேண்டிடேட் தான் ஃபஸ்ட்டு போகும். அப்புறம் அந்த ரேஷியோ படி அவுட் சைடர்ஸ்க்கும் வேக்கன்சி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். கிடைச்சா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஏதாவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.